நிவின் வந்து அத்தை இருந்துட்டு போங்கன்றாங்க. "இல்ல யமுனாவ நீங்க வேணா அமுச்சு விட்டுருங்க. அவ படுற பாட என்னால பார்க்க முடில" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது செம்மையா டென்ஷன் ஆயிடுறா நிவின். நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கேட்குறாரு, "ஏம்மா இப்படிலாம் பண்ற? வந்தவங்கள எதுக்காக இப்படி அவமானப்படுத்துற? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? உனக்கே தெரியும்ல. யமுனாவோட அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள இப்படிலாம் பேசி அனுப்புற. அவங்க குடும்பம் என்ன பண்ணாங்க உனக்கு? ஏன்டா அவங்க உனக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்களா?" அப்படின்றாங்க. "இங்க பாரும்மா, யாரும் எனக்கு சொல்லிக் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாரு, நீ முதல்ல ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. மீதியெல்லாம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்டா என்ன ஊருக்கு அனுப்பிச்சுட்டு அவளுங்க கூட வந்து கும்மாள் அடிக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எக்காரணம் கூட நான் ஊருக்கு போமாட்டேன்." "அப்படியாம்மா? நீ ஊருக்கு போமாட்டியா? சரிம்மா, இந்த வீட்ல நீயே இருந்துரு. நானும் யமுனாவும் வீட்ட விட்டு போயிடுறோம். நீ நிம்மதியா இதே வீட்ல இரும்மா." "என்னடா நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நீ தாம்மா ஓவரா போயிட்டுருக்க. வர்றவங்களெல்லாம் அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்திட்டு இதனால உனக்கு என்னம்மா கிடைக்குது? கல்யாணம் நடந்துடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தேவையில்லாம பேசி ஏம்மா எல்லாரையும் வருத்தப்பட வைக்கிற? எல்லாரோட வயித்தெரிச்சலையும் கொட்டிக்கிறது தப்புமா?" அப்படின்றாங்க. "ஆமாடா, ஆமா. என்னோட வயித்தெரிச்சல எல்லாரும் கொட்டிக்கிறாங்களே, அப்ப தப்பு இல்லையா? நீ பேச வந்துட்டியா?" அப்படின்னு. "உன்னெல்லாம் திருத்தவே முடியாதும்மா. நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் இருக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு ஜெயா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நல்லா போட்டு கொடுத்து இந்த மாதிரி என் புள்ளைய வந்து ஆக்கி வச்சிருக்காளுங்களே, இவளுங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். என் அண்ணன் அப்பவே சொன்னாரு இவளுங்கள பத்தி. நான் தான் வந்து சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இனிமேட்டு இருக்கு இவளுங்களுக்குலாம்." அப்படி சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து யமுனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து நிவின் வந்து, "இங்க பாரு யமுனா, எங்க அம்மா பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. எங்க அம்மா என்னங்க பண்ணாங்க? எங்க அம்மா ஏங்க அவமானப்படுத்துறாங்க அவங்க? என்ன பண்றது? என் அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவங்க அப்படிதான் பண்றாங்க. நான் என்ன பண்ண சொல்றேன்? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலங்க. எங்க அம்மா சொல்லபடி நான் வேணா எங்க வீட்டுக்கே போயிட்டுமா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா?" அப்படின்றாங்க. "இங்க பாரு யமுனா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் அம்மா எப்படியும் ஊருக்கு போயிடுவாங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் போதுமா?" அப்படி சொல்லிட்டு போறாரு. இங்க யமுனா வந்து ஊருக்கு போயிடுவாங்களா என்னன்னு தெரியலையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, விஜய் வந்து உள்ள வராரு. உள்ள வந்தோனே டாக்டர்ஸ் கிட்டலாம் வந்து பேசுறாரு. குணமாயிடுமா அப்படின்னு கேட்குறா. "கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடும். எந்த பிரச்சனையும் இல்லைங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. "சரிங்க, இவங்கள நான் அப்பப்போ பார்த்துக்க முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறேன். அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சுக்கட்டும் வெண்ணிலாவ." அப்படின்றாங்க. வெண்ணிலா கிட்ட போய் பேசுறாரு. வெண்ணிலா கிட்ட பேசும்போது அவங்க வந்து அவர வந்து பார்க்குறாங்க. கைய பிடிக்கிறாங்க. "சீக்கிரமாவே குணமாயிடும் வெண்ணிலா." அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து நர்ஸ் வந்து "சார்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "சார், இவங்களுக்கு வேற யாரும் இல்லைங்களா? நீங்க தான் பார்த்துக்கணுமா?" அப்படின்னோனே, "ஆமாங்க, நான் தான் பார்த்துக்கணும். அதனால என்னால சரிவர பார்த்துக்க முடியாது. நான் நர்ஸ் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க கண்டிப்பா வந்து பார்த்துக்கிற மாதிரி சார் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டாக்டர்ன்னு சொல்லியிருக்காரு." "அப்படிங்களா சார்? ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்களே சார், அவங்க?" அப்படின்னோனே, "யார சொல்றீங்க?" அப்படின்னோனே, "இல்ல சார், இவங்கள தேடி தான் ஒருத்தவங்க வந்தாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க சார்." அப்படின்னோனே, "லேடியா? இவங்கள தேடியா? வெள்ளாக்கு யாருமே இல்லையே. யாரா இருக்கும்?" அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "சார், அவங்க உங்கள பத்தியும் கேட்டாங்க சார். விஜய் எங்கேன்னு கூட கேட்டாங்க." அப்படின்னோனே, "என்ன பத்தியும் கேட்டாங்களா? யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒருவேளை காவேரி வந்திருப்பாளோ?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாரு. "இவங்க வந்தாங்களா? இவங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு, "ஆமா சார், இவங்க தான் வந்தாங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து, "காவேரி வந்தாளா? சரி, எப்போ வந்தா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சார், இப்போ கூட இங்கே உட்காந்துருந்தாங்க சார். நீங்க வரும்போது கூட வந்து ஹால்ல தான் சார் உட்காந்துருந்தாங்க." அப்படின்னோனே, "ஹால்ல உட்காந்துருந்தாளா?" அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. "சார், வெயிட்டிங் ஹால்ல இருந்தாங்க சார் அவங்க. நீங்க போய் பாருங்க சார்." அப்படின்னோனே ஓடி வராரு. "காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தா வெயிட்டிங் ஹால்ல யாருமே இல்ல. "என்ன யாருமே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு, சார், மேடம், இங்க ஒருத்தவங்க உட்காந்தாங்க. சார், இப்போ தான் சார் அவங்க கிளம்பி போனாங்க. நீங்க வரும்போது தான் அவங்க இருந்தாங்க. வரும்போது தான் சார் அவங்க கிளம்பி போனாங்க." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. ச்சே, காவேரியை பார்க்க முடியாம மிஸ் பண்ணிட்டேனே. பாவம் காவேரி ஆஃபீஸ் போயிட்டு அங்க வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இல்ல, என்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கா. இங்கேயும் என்னை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கா. அவள பார்க்க முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. காவேரிக்கு ஃபோனே எடுக்கல. ச்சே, காவேரிக்கு இன்னும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கே ஃபோனு. ஒரு வேளை டென்ஷனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? இல்லை உண்மையிலேயே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அவங்க அக்கா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "என்னடி, உங்கள் மாமா வந்து இன்னும் ஆளை காணோம்." அப்படின்னோடனே, "வந்துருவாருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வராங்க அவங்க அம்மா. அக்கா வந்து, "அம்மா நீயா? என்னம்மா கடைக்கு வந்திருக்க?" அப்படின்னோடனே, "எல்லாம் என் தலை எழுத்துடி, நான் எதை சொல்லி நான் அழுவுறது?" அப்படின்னோடனே, காவேரி வந்து, "என்னாச்சுமா?" அப்படின்றாங்க. காவேரி பார்த்து முறைக்கிறாங்க.